அமெரிக்கா தேசத்துல ஹென்றி க்ரூவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் பிற்காலங்களிலே தேவனால் வல்லமையாய் அந்த தேசத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வாலிபன் முதல் முறை ஒரு கூட்டத்துக்கு போனார். அந்த கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு பிரசங்கத்தை கேட்டார். அவருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. அந்த கூட்டத்துல யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்னு சொல்லி முன்னாடி கூப்பிட்டாங்க. முன்னாடி ஓடி போய் முழங்கால் படிட்டு தன்னுடைய ஆர்வத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினார். ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த வல்லமை எனக்கு ஊற்றும், நான் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது பரிசுத்த ஆவியின் அக்கினியோடு புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி முழங்கால் படிட்டு கதற ஆரம்பித்தார். அவ்வளவுதாங்க. யாருக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குதோ கர்த்தர் அவங்க மேல இறங்கிடுவாங்க. யாருக்குள்ள அந்த தாகம் இருக்குதோ அவங்க மேல கர்த்தர் இறங்குவார். யார் யாரெல்லாம் நான் அபிஷேகிக்கப்பட விரும்புறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட விரும்புறேன், பரிசுத்த பாத்திரமா நான் வாழ விரும்புறேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் தேவனுக்கு உங்கள் இருதய வாஞ்சையை தெரிவித்துக் கொண்டு இப்ப நீங்க சும்மா இந்த செய்தியை கேட்கிறது போல இருந்தாலும் உங்க இருதயத்துல ஒரு தாகம், இருதயத்துல ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை, ஆண்டவரே என்னை விட்டுடாதீங்க, என்ன அபிஷேகத்தால் நிரப்புங்க என்று சொல்லி நீங்கள் அப்படி வாஞ்சையோடு கேட்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களானால் நான் சொல்றேன், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வல்லம் உங்களை தொட போகுது, ஒரு அக்கினி உங்களை தொட போகுது. இந்த கூட்டத்துல ஹென்றி க்ரூவர் மேல தேவ மகிமை இறங்கியது. சாதாரண கூட்டம், ஒரு அக்கினி இறங்குச்சு. அவள்தான் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டார். பஸ்ல ஏறி உட்கார்ந்தார். பஸ்ல அவர் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே அவரை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருடைய கண் பார்வையும் ஹென்றி க்ரூவர் மேலதான் இருந்தது. இவருக்கு ஏன் எல்லாரும் என்ன பார்க்கறாங்கன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அதுக்கு பிறகுதான் ஒருத்தர் சொல்றார், சார் உங்களுடைய முகம் பிரகாசிக்குது, your face is shining. என்ன ரகசியம்? are you an angel அப்படின்னு கேட்டாங்களா. நீங்க தேவ தூதரா? உங்க முகம் பிரகாசிக்குது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சு. லைட்ட போல உள்ள முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட ஆரம்பிச்சு. தேவ சாயல், தேவனுடைய மகிமை. எதற்கு அபிஷேகம் சிஸ்டர்? நீ தேவ சாயலா மறுரூபமாக்க தான் உனக்கு அபிஷேகம்.